Hi, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்னைக்கு நாம சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த் ட்ரிங்க் மசாலா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்கு தேவையானது புதினா இலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே பச்சை மிளகாய். நான் இன்னைக்கு இதில் பாதி தான் சேர்க்க போறேன் பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுவோம். இது கூடவே ஜீரகத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பிளாக் சால்ட்டு, அதுக்கப்புறம் சாட் மசாலா பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பிளாக் சால்ட்டும் ஜீரா பவுடர்லையும் பாதி அளவுக்கு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம நார்மல் சால்ட் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த தயிர்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துப்போம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நான் இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்க போகிறேன். டோட்டலாக இன்றைக்கி நான் 1.5 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே மீதி இருந்த பிளாக் சால்ட்டும் ஜீரா பவுடரையும் நம்ம இந்த தயிரோடையே ஆட் பண்ணிடுவோம். பிளாக் சால்ட்டும் ஜீரா பவுடரையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பீட் பண்ணுறதுக்கு மத்து யூஸ் பண்ண போகிறேன். மத்து இல்லாதவங்க விஸ்க் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தயிர் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாகி நல்லா கடைஞ்சி வந்துருச்சு. ஆட் பண்ணும்போது எவ்வளோ திக்காக இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா லிக்விட் ஆகி நல்லா இந்த ஃப்ராதியாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிப்போம். இப்போ நாம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு கர்டுக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. நாம் இப்போ மத்து இல்லைன்னா ஒரு விஸ்கை யூஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கடைஞ்சி விட்டுடுவோம். இந்த மாதிரி செய்யறச்சே நமக்கு நல்லா மேலே சூப்பராக நுர கட்டி வரும். இது குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. தேவையாக இருந்தால் இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம மசாலா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் இப்போ சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது நம்ம வச்சுருந்த சாட் மசாலாவை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நாம் இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். சம்மர் ஸ்பெஷல் ஹெல்த் ட்ரிங்க் மசாலா சாஸ். இது நார்த் இந்தியன் ஸ்டைல் நான் இப்போ பண்ணி காமிச்சிருக்கிறது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது அண்ட் கூலிங் ஆல்சோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்கோட ரெசிபீஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.